ஒரு நாள் கைலாசத்தில் பார்வதி அம்மையார் சுவையான கொழுக்கட்டைகள் செய்து கொண்டிருந்தார். சமையலறை முழுக்க இனிப்பு வாசனை பரவி இருந்தது. அம்மையார் கொழுக்கட்டைகளை அழகான தட்டில் வைத்து சிரித்தபடி சொன்னார், இது நாளைக்கு பூஜைக்காக, யாரும் கை வைக்க கூடாது என்று எச்சரித்துவிட்டு வெளியேறினார். அப்போ குட்டி விநாயகர் அங்கிருந்து பார்த்தார். அவரது கண்கள் பெரிதாக மின்னின. வாயில் தண்ணீர் ஊறியது. அடடா, என்ன ருசியாக இருக்கும் என்று நினைத்தார். மெதுவாக அவர் தட்டுக்கு போய் ஒரு கொழுக்கட்டையை எடுத்தார். சாப்பிட்டதும் முகம் மலர்ந்தது. ஆஹா, அருமை என்று சொன்னார். அவர் நிற்கவில்லை. இன்னும் ஒன்று என்று அப்படியே எல்லாம் சாப்பிட்டு விட்டார். தட்டு காலியாகி போனது. பிறகு சேட்டைக்கார விநாயகர் தட்டை கவிழ்த்து வைத்து சிரித்தார். யாருக்கும் தெரியாது என்று நினைத்துவிட்டு ஓடிவிட்டார். அதே சமயம் அம்மையார் திரும்பி வந்தார். தட்டு காலியாக இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். அடடா, யார் சாப்பிட்டது என்று கேட்டார். அங்கே நின்ற விநாயகர் வாயில் கொழுக்கட்டை தூள் ஒட்டியபடி சிரித்து கொண்டிருந்தார். அம்மையார் சிரித்து அவனை தழுவி, என் சேட்டைக்கார பிள்ளை என்று கூறி புதிய கொழுக்கட்டைகளை செய்து கொடுத்தார். விநாயகர் மகிழ்ச்சியுடன் தலையாட்டி, இனிமேல் நான் தான் கொழுக்கட்டைகளின் ராஜா என்று பெருமையாக சொன்னார்.